ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுக்கிரனுடைய சுப காலகட்டம் துலாம் ராசி மண்டலத்தில் சுக்கிர பகவான் சுபத்தன்மையோடு உதயமாவார். அப்ப சுபத்தன்மையோடு உடும்போது 12ஆம் இடம் எதே கண்ணியில ஜாதகத்துல என்ன பண்றாரு சுக்கிரன்? கண்ணியில பாத்தீங்கன்னா அதனுடைய நிலைப்பாடு என்ன கேட்டா, சுக்கிரனுடைய சுப காரகத்துவத்தினுடைய தன்மை என்ன கேட்டீங்கன்னா, உடல் என்பது ஒரு உருண்டை, அதாவது ஏதோ ஒண்ணு. இப்ப இந்த உடலுக்கும் அந்த உடலுக்கு கொடுக்கக்கூடிய உருவத்திற்கு ஒரு வித்தியாசத்தோட கேட்டுக்கிறீங்க. ஒரு ஆக்டிவிட்டிக்கு, அதாவது ஒரு விஷயங்கள் வருவதற்கு முன்னால் அது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு உருவம் இல்லாமல் இருக்கக்கூடியது ஒரு உடல். அந்த விஷயத்திற்கு உள்ளே உயிர் கொடுத்து கிடைப்பது சூரியன். ஆனால் என்ன கிடையா, உருவங்களையும் அந்த உருவத்திற்கு உண்டான, அதாவது வீரியம், தைரியம், மற்றபடி அனைத்து விதமான விஷயங்களையும் கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டவன் இந்த சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் பிண்டத்திற்கு அதிபதி. ஒரு தாயினுடைய கருவில் பிண்டத்துக்கு அதிபதி என்னங்கடா, அந்த பிண்டத்துக்கு உள்ளதா சூரிய பகவான் உயிரை கொடுக்கணும். அதுக்கப்புறம் உடல்காரகன் சந்திரன் வரணும். ஆகையினால உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான உயிர்களுக்கும் பிண்டத்திற்கு உண்டான, தாயினுடைய கருவில் பிண்டத்துக்கு உண்டான அதிபதியே சுக்கிர பகவான். பிறப்பில் தாயினுடைய கருவில் பிண்டத்திற்கு அதிபதி. இரண்டாவது, பிண்டத்தில் இருக்கக்கூடிய சதையை எலும்பு நரம்பு மண்டலங்கோடு இணைப்பவன் சுக்கிரன். இந்த சதைக்குள்ள எலும்பு நரம்புலாம் ஒட்டி இருக்குல்ல, இருக்கா இல்லையா? நரம்பு மட்டும் தனியா நிக்குது, துடிச்சுக்கிட்டு நிக்குது இல்ல. இந்த விஷயத்திற்கு பிண்டத்தோடு நரம்பு எலும்புகள் எல்லாம் இணைத்து செய்வது சுக்கிரன். இரண்டாவது. மூன்றாவது, ஒரு குழந்தை பிறந்தவுடன் குழந்தையினுடைய அழுகுரல் சுக்கிரன். இதுல இந்த குழந்தை பிறந்த ஒண்ணு அழுகுதுல, ஃபர்ஸ்ட் முதல் அழுகுதார். பிறக்கும் போதும் அழுகின்றான், இறக்கும் பொழுதும் அழுகின்றான். இந்த அழுகுரல்ல வச்சு அந்த பிறந்த குழந்தை என்ன யோகத்தன்மையோடு வாழும், எவ்வளவு காலகட்டங்கள் உயிர் வாழும் என்பதை அந்த குழந்தையினுடைய அழுகுரலை வச்சு நிறைய சொல்லியிருக்கிறாங்க. நீங்க காலம் கண்ட ஜிஜி ராஜான்னு ஒருத்தர் இருக்கிறார். அதுல ஜாதக கணிதம்ன்ற ஒரு புஸ்தகம் ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிற 3 பாகமாக வந்திருக்கு. ஜாதக கணிதம் அப்படின்ற ஒரு பாகத்துல சுக்கிரனுக்கு மட்டும் 242 பக்கங்கள் போட்டுக்கிறேன். அதெல்லாம் இனிமே சான்ஸே கிடையாது. அதெல்லாம் படிக்கிறதுக்கு நம்ம ஆண்களுக்கு திறமையும் கிடையாது, அதை அனுபவிச்சு பார்க்கறதுக்கு சூழ்நிலைகளும் கிடையாது. ஒரு குழந்தை அழுகையை வைத்துத்தான் அந்த குழந்தை பிறந்த குழந்தை யோகமா, தாய் தகப்பன் யோகமா, அல்லது இந்த அவர் முன்னோர்களுக்கு யோகமா, இந்த குழந்தை பிறந்த குழந்தை யோகமா என்பதை ஒரு குழந்தையினுடைய அழுகுறலை வைத்து அந்த காலகட்டத்தில் நிர்ணயம் பண்ணிக்கிறாங்க. ராஜாக்கள் காலகட்டத்தில் தான் இந்த ராஜ ஜோதிடமாக சொல்லப்படுகிறது. தழுதழுத்த குரலில் அழுதால் அந்த குழந்தை நோயுடன் இறக்கும். அமுத குரல், அழுத குரல், வீரிய குரல், வெங்கட குரல், இப்படி 4 வகையான குரல்ல பாத்தீங்கன்னா குழந்தை பிறக்கும் பொழுது அழுகுமா. இதுல பாத்தீங்கன்னா, அதாவது வெங்கட குரலும் வீரியம் இல்லாத குரலை தழுதழுத்த குரல்ல அழுதாலே இந்த, அதாவது இந்த மாதிரியான கட்ட அழுகும் போது அந்த குழந்தையினுடைய ஊழ்வினை கருமா நோய் நொடியோடுதான் அதனுடைய யோக பலன்கள் அமையும் என்பதை உங்களுக்கு ஒரு குழந்தை அழுகும் பொழுது குறியிட்டதாக சுக்கரனுடைய காரகத்தினுடைய தன்மையை எழுதி வச்சு, வீரியத்தோட வெறமா வீரியம் அழுகுது பாருங்க. அவன் தான் எவ்வளவு பெரிய மண்ணுக்குள்ள போட்டு குழிய தோண்டி புதைச்சி வச்சாலும் ஒரு தம்மாந்தூண்டு விதை உள்ள போய் அந்த மண்ணை முட்டி மோதி மேல முளைப்பு முளைச்சு பயிராகி உயிராகி மரமாகி நிக்கிறது. இது வீரிய அழுகை. அந்த அழுகையினுடைய குரலை வைத்து சுக்கரனுடைய காரகத்துவத்தை சொல்லி இருக்கிறார்கள். உங்களுக்கு இதெல்லாம் புதுசா கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி தான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையா? இப்படிப்பட்ட கணிதங்களை நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்கன்னு நினைச்சோம்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. அது மாதிரி என்ன கேட்டா, குழந்தை அழுகும் போதே சத்தமே இல்லாம அழுதுச்சுன்னு வச்சுக்கிறீங்களா, அந்த குழந்தை என்ன குழந்தை? நோய் நொடியோடு தன்னுடைய பயணத்தை, வாழ்க்கையை பயணிப்பதற்காக பிறகுற. அதனால என்ன கேட்டா, ஒரு குழந்தையினுடைய அழுகையும் சுக்கரனுடைய காரகத்துவம். அழகுடன் வடிவமைப்பது. சுக்கரன் பிறக்கும் பொழுதே ஒரு குழந்தையை அழகு பதுமையாக உருவாக்குவது. சில குழந்தைய பார்க்கும் போதே எடுத்து கையில வச்சு கொஞ்சம் போல இருக்கும். நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். ரிஷபராசி மண்டலத்தில் சந்திரன் யாரு இருக்க பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவருடைய முகம் பாத்தீங்கன்னா பௌர்ணமி நிலவுடைய அப்படியே அந்த பிரதிபலிப்பு ஷைனிங்க. யாரா இருக்கிறீங்க, சந்திரன் கிருத்திகை, ரோகிணி, மிருகசீஷன் சித்தர்த்தி, யாராவது ரிஷபராசி மண்டலத்தில் இருக்கிறீங்கன்னா அவங்க கருப்போ சிகப்போ நடுத்தரமோ அது என்ன நிறமோ
அவர்களுடைய முகம் எப்பொழுதுமே என்ன கேட்டீங்கன்னா பளபளப்பாக இருக்கும், ராஜ கலையுடன். ஏன்னு கேட்டீங்கன்னா சுக்கிரனுடைய வீட்டுல ரிஷபராசி மண்டலம் என்று சொல்லக்கூடிய பெண் வீட்டுல சந்திர பகவான் உச்சம் பெறுகின்ற காரணத்தினால இந்த உடல் அமைப்புகள்ல அவங்களுடைய முகத்தோரணை அழகதான் சொல்லுவாங்கல்ல, லட்சுமி கடாட்சமா இருக்கிறாங்க. யாரு கிருத்திகை நட்சத்திரம், ரோகி நட்சத்திரம், மிருகசீஷ நட்சத்திரம், விசவராசி மண்டலத்துல பிறந்தவங்களுக்கு அவங்களுடைய முகம் வந்து மேக்கப்பே போட வேண்டாம், சும்மா சாதாரணமா கழுவினாலே போதும். அப்ப என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இப்ப நடனம், நாட்டியம், கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவர்களுக்கு எங்க வந்து பாத்தீங்கன்னா அவர்களுடைய மூலதனம் எதுன்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய உருவம் தான். அவர்களுடைய உருவம், முகம், இது பூரா என்ன கேட்டீங்கன்னா யாரை கொடுக்கறதுன்னு கேட்டா கலையையும் அழகையும் கற்பனையும் கவிதைகளையும் மற்றவரை என்ன கேட்டீங்கன்னா எல்லா விதமான விஷயத்தையும் வைத்து முகம் அவர்களுடைய உடல் பொலிவை சொல்வது சூரிய சுக்கிரன். அதுபோக உடல் உடல் மொழி உடலை நிர்ணயம் பண்றது, அதாவது ஒரு பதுமையாக நிர்ணயம் செய்வது. அடுத்து கற்பனைக்கு காரகன். அடுத்து யோகங்களை அனுபவிப்பது, தாயோ தகப்பனோ அல்லது தகப்பனுடைய சொத்துக்களோ இல்ல தகப்பன் மூலியமாக கூட இருந்த தகப்பனுடைய அந்த அன்பு அரவணைப்பு, தாயினுடைய அன்பு அரவணைப்பு, தாய் சொத்து, தகப்பன் சொத்து, பூர்வீக சொத்து, அது மாதிரி என்ன கேட்டீங்கன்னா யோகங்களை அனுபவிக்கக்கூடிய தன்மை சுக்கிரனுடைய காரகத்தை கூப்பிட்டு, அது ஏழையோ நடுத்தரவாதியோ கீழ்மட்டமோ ஒரு குழந்தை கேட்டா எல்லாமே வந்து அந்த பொண்ணுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். எத்தனை குழந்தைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாம அந்த குழந்தைங்க விரும்பக்கூடிய ஒரு ஒரு திருவிழாவுக்கு போனா கூட அந்த குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்க முடியாத சூழ்நிலைகளை எத்தனை குழந்தைகள் வாழ்ந்து, இது பூராம் காரணமாக நிறைவாக கிடைப்பதற்குண்டான முக்கிய மூல காரணத்துக்குண்டான கிரக அமைப்புகளை. அடுத்தபடியாக தனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை, தனம்னா என்ன, வருமானம் தனம். ஒரு மனிதனுடைய தனத்திற்கும் அவனுடைய உடம்புல இருக்கக்கூடிய செய்கை மொழி இருக்குல்ல, செய்கை மொழியின் மூலியமாக வரக்கூடிய கணக்கு உண்டு. நீங்க சுக்கரன்களாக இருக்கிறவன் பார்த்து பாத்தீங்கன்னா புடிவாதமான சில குணங்கள் இயற்கையாவே இருக்கும், அது அவனுக்கு தேவையில்லாத விஷயம். நீங்க யாருக்கு சுக்கரனாக்கள் சம்மந்தப்பட்டிருக்குதோ தேவையில்லாத பிடிவாத குணங்கள் இயற்கையாவே வந்துடும் அவனுக்கு. ஓட பார்த்துலாண்டா அவனா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு குண்டு தைரியம் வரும், அதையே அவனுக்கு பலவீனமாக மாறிவிடும். அடுத்தபடியாக ஒரு மனிதனுடைய செல்வ செழிப்பு, ஆள் அடிமை, வேலைக்காரர்கள் நமக்கு இருக்கிறாங்கல்ல, வேலைக்காரர்கள், விசுவாசமான வேலைக்காரர்கள், நல்ல தாய், நல்ல தகப்பன், நல்ல மனைவி, நல்ல கணவன், நல்ல குழந்தைகள் எப்படி தெய்வீகமோ அது மாதிரி நமக்கு அமையக்கூடிய வேலைக்காரனும் தெய்வீகம். அந்த வேலைக்காரனுக்கு வந்து நல்ல அடிமை கிடைப்பதற்கும் சுக்கரனுடைய பலன் வேண்டும். அடுத்தபடியாக கேட்டீங்கன்னா தனக்கு கிடைத்த செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலையை கொடுப்பவனும் சுக்கிர பகவான். யோகத்தை தக்க வைப்பது. 12வது, அதாவது உலகத்தினுடைய சேமிப்பு சுக்கிரன். உலகத்தினுடைய சேமிப்புனா என்ன, நாணயம், ரூபா நோட்டு, அது போக வந்து பாத்தீங்கன்னா பினான்சியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நாட்டினுடைய வளர்ச்சி, மக்களுடைய வளர்ச்சிக்கு உண்டான காரகம் சுக்கிர பகவான். இது சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மத்தியும் சரி மாநிலத்திலையும் சரி உங்களுக்கு சேமிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு உண்டான அமைப்போடு சுக்கிர பகவான் வருவார். இந்தியாவினுடைய பணம் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் புலிப்படங்கள் உள்ள படங்கள் வந்திருக்கும். வந்திருக்குதா? புலி ஆரம்பத்துல காசுல வந்து பாத்தீங்கன்னா புலி வந்திருக்கும். இந்த 4 8 காசுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புலிப்படம் போட்டிருப்பாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய பொருளாதாரமும் இந்தியாவுடைய வாழ்வாதாரமும் எப்படி இருந்துச்சுன்னு யாராவது சொல்ல முடியுமா? இதெல்லாம் ஹிஸ்டரியை பார்க்கணும். அதுக்கப்புறம் புலிப்படம் போய் என்ன காசு என்ன அமைப்பது தெரியுமா? சிங்கப்படம் வந்தது, இந்திய அரசருடைய சிம்பிள் வந்ததா. அதுக்கு முன்னாடி ஓட்ட காசு, இந்த செப்பு காசுல வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரனுடைய தலையை போட்டு வச்சிருப்பாங்க. இந்த நாணயத்தினுடைய உருவங்கள் வந்து மாற 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 மக்களுக்கு இருக்கக்கூடிய சுகபோகங்களும் மாறும், அவர்களுடைய வாழ்க்கை தரமும் மாறும். இது வந்து சுக்கரனுடைய, நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாவே உலகத்தில் இருக்கக்கூடிய சேமிப்பு பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு உண்டான கணக்குகள். நம்மளுடைய நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாற்றங்கள், பணமாற்றங்கள், அதாவது படத்தில் இருக்கக்கூடிய உருவ மாற்றங்களை மாறும் அதனுடைய தன்மையை பொறுத்து நம்ம நாட்டினுடைய, அதாவது சுகமும் மனிதனுடைய துக்கமும் சந்தோஷமும், ஒரு நாட்டினுடைய சேமிப்பு, அதனுடைய பணத்தினுடைய நிறம், அந்த பணத்தில் இருக்கக்கூடிய பொறிக்கப்பட்ட சில விதமான விஷயங்களை பொறுத்துத்தான் அமையும் என்பதையும் ஜோதிடர் சுக்கிரனுடைய காரகத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு திருமணம் எதுக்கு பண்றா? சுகபோகத்தை அனுபவிக்கிறதுக்கு, தன்னுடைய சந்ததியை விருத்தி பண்றதற்கு, ஒரு குழந்தை, அதனுடைய குழந்தையுடைய சந்தோஷம், கஷ்ட நஷ்ட லாபங்கள், இன்பம் துன்பம் சுக துக்கம், அனைத்து விதமான கேரக்டர்களுக்கு முக்கியமாக வருபவன் சுக்கிர பகவான் என்பதை தயவு செய்து யாரும் பார்க்கிறாங்க.
நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப அடுத்து சுக்கிர பகவான் எங்கெங்க இருக்கும் பொழுது அவர்களுடைய பேச்சு, இனிமை, முகம், அதாவது கேட்டா ஒரு தலைவனாக இருந்தால் அவனுக்கு ஒரு ஒரு உருவ அமைப்பும், ஒரு முக அமைப்போ அல்லது பேச்சினுடைய அமைப்போ ஏதோ ஒரு ஒன்று சுக்கிரனுடைய காரகத்தினுடைய தன்மையில இணைந்து இருந்து கவர்ச்சி, அதுதான் ஜனவசியம், கவர்ச்சி. இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெரும்பாலும் பசங்க உள்ள நினைக்கிறது பார்த்த பாத்தீங்கன்னா இந்த கவர்ச்சிகரமான கவர்ச்சி என்றது சொல்றாலும் கூட அது மைனஸா வந்துருது. உண்மையிலே இருக்கக்கூடிய சுப சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சுக்கிர பகவான் நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய நிலைமையில எந்தெந்த பகுதியில் இருந்தால் சுக்கிரன் யோக பலனை தருவான்றத நீங்க பார்த்துட்டீங்கன்னா அவர்களுக்கு யோகத்தை நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு டெவலப் பண்ணி கொடுக்கறதுக்குண்டான காலகட்டத்தை நீங்க பண்ணி கொடுத்துட்டாலே வாழ்க்கையில எந்த விதமான குற்றமும் இல்லை. தனத்தை சம்பாதித்தால் சந்தோஷம் வந்துடும். 10ஆம் இடம் வந்து பாத்தீங்கன்னா தொட்டு வந்துச்சுனாலே எல்லாமே ரெடி ஆயிடும். மனமறிந்த தவறு செய்வோர் மாளிகையில் இல்லையோ, திரு மலர்களுக்கு தூதுவிடும் மன்னவர்கள் இல்லையோ. அதாவது என்ன கேட்டீங்கன்னா என்ன பாத்தீங்கன்னா ஏழை பறக்காரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில விதமான கவிஞர்கள் நிறைய கற்பனை கவிதைகளை சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி என்ன கேட்டா சுக்கரனுடைய யோகத்தன்மை ஏன் இவ்வளவு சிறப்பா இன்னைக்கு சுக்கரன் சொல்றது காரணம் கேட்டீங்கன்னா இதுதான் கணக்கே. சுக்கரனுடைய சுபகாரகத்துவத்தை தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்து சுக்கரனுடைய அசுபகாரகத்துவம். கருவில் விஷம் கலந்த பிண்டம். கருவுல விஷம் கலந்த பிண்டம். இதுதான் ஒரு குழந்தை ஒரு தாயினுடைய கரு வயிற்றில் உதயமாகும் போது கருவினுடைய தோஷமாக உற்பத்தி ஆகிறது. இந்த கரு தோஷத்தினுடைய தன்மை என்ன தெரியுமா? இதுதான் விஷகனிகா தோஷம், மந்திகா தோஷம், காகவந்தியா தோஷம். விஷகனிகா தோஷம், மந்திகா தோஷம், காகவந்தியா தோஷம். இது என்ன கருவுல விஷம் கலக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது ஒரு அந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா மாதங்கள் மாதவிடாய் ஆகக்கூடிய காலகட்டத்திற்கு 5 நாட்கள் அல்லது 6 நாட்கள் 7 நாட்களுக்கு பின்னாடி உருவாகக்கூடிய கரு விஷமற்ற கரு. அதாவது என்னன்னா மாதவிடாய் பின்னாடி 5 நாட்களுக்கு மேல் அது 5 நாட்களுக்குள் உருவாகக்கூடிய கரு விஷம் கலந்த கரு. இது தெரிஞ்சாலுமே சில நேரங்களில் தவிர்க்க முடியாது. ஊழ்வினை கருமதோஷம் தவிர்க்க முடியாது. தயவுசெய்து பெண்கள் தவறாக நினைச்சுக்கிறாங்க. சில விஷயங்கள் நம்ம பேச வேண்டிய கட்டாயமா இருக்கு. 5 நாட்களுக்குள் உருவான இலை இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் மாற்றுறது புறமேன்னா ஒரு தவிர்க்க முடியாத திருமணத்தை வச்சிருவாங்க குழந்தைகளுக்கு. அப்ப அந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா கருப்பு இதுக்கு பீரியட் ஆயிடும் அந்த பொண்ணு. அதனாலதான் எனக்கு நான் திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது திருமண நாளில் ஒரு ஜோதிடர்கள் பண்ண வேண்டிய விஷயம் சுக்கிர தோஷத்துக்கு உண்டான கணக்குல பண்ணணும். அதுக்குத்தான் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சகம் கசரம்னு ஒரு விஷயத்தை வந்து ஜோதிடத்துல வந்து சொல்லி வச்சிருக்கிறாங்க. திருமண நாளை நிச்சயிக்கும் போது தெரியுமா உங்களுக்கு? பஞ்சகம் கசரம் சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்கு தெரியுமா? அது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா திருமணம் பண்ணக்கூடிய நாட்கள்ல நம்ம வந்து வைராசிகம் பாக்குறோம், அது பாக்குறோம், இது பாக்குறோம், எல்லாம் பாக்குறது ரைட்டு. முதல்ல என்ன கேட்டா ஒரு குழந்தை பேர் உருவாகாமல் புத்திர பேர் உருவாகாமல் இருப்பதற்கு காரணம் கூட இந்த சுக்கிரனுடைய அசுப சம்பந்தப்பட்ட சேர்க்கையினால் கூட இருக்கலாம். குழந்தை சிதைவதற்கும் குழந்தை கருவாகி பிறந்து இறப்பதற்கும் இப்படி பல வகையான விஷயங்கள்ல சந்ததி சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா அதாவது 5 நாட்களுக்குள் ஏற்படக்கூடிய கரு விஷக்கரு, அதுமாக 5 நாட்களுக்குள் பகல் பொழுதில் வரக்கூடிய கரு விஷக்கரு. இதுல முக்கியமா தெரிஞ்சுக்கிறங்க. இதுல அசுபத்தன்மை வாய்ந்தது. கருவினுடைய உற்பத்தி அந்த குழந்தையுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய மிக கடுமையான நோயையும் பாதிப்பையும். 2வது அழகற்ற அகோரமான முகம். கண்ணு பெருத்து, காது பெருத்து, தலை பெருத்து, அல்லது உடம்புல கையோ காலோ பெருத்தோ சிறுத்தோ இந்த மாதிரி பிறக்கிறது போறாங்க சுக்கிரனுடைய கணக்கு. அகோரமான முகம், அழகற்ற முகம் வச்சுக்கலாம். சில பேர் கருப்பா இருந்தாலும் ரொம்ப அருமையா இருப்பாங்களா இல்லையா? அடுத்தபடியாக என்ன கேட்டீங்கன்னா ஒரு சுக்கிரனுடைய அசுபத்தன்மையான காரகத்துவம் சொன்னா ஒரு குழந்தை பிறந்து 8 வருஷ காலகட்டத்தில் அந்த குடும்பத்தில் மரணம் நிகழ்ந்தால் அதுவும் என்ன கேட்டீங்கன்னா மரணம் நிகழ்வதற்கு சுக்கிரனுடைய அசுபத்தன்மையே காரணம். குழந்தை பிறந்தவுடன் குழந்தை பிறந்து 8 மாசம் முதல் 8 வருஷம் வரை மரணம் நிகழ்ந்தால் இது சுக்கிரனுடைய அசுபக்க தன்மையை சார்வது. அதுபோக என்ன கேட்டீங்கன்னா குழந்தை கரு உருவாகி இருக்கும் பொழுதே மரணம் நிகழ்வதும் சுக்கிரனுடைய அசுபத்தன்மை. பிறந்ததுக்கு பின்னாடியும் கரு உருவாகி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வருவது சுக்கிரனுடைய பாதிப்பை தரக்கூடிய கணக்கு. அடுத்து ஒழுங்கற்ற வாழ்க்கை, ஒழுங்கற்ற உடை, அடுத்து பேராசை, போதை பழக்கங்கள், தன்னுடைய சுகத்திற்காக மற்றவர்களை துன்புறுத்துதல். 10வது பாத்தீங்கன்னா திருட்டு கேங்குல முக்கியமான கேங்கு தலைவன் இருப்பான்ல
அதுக்கு சுக்கிரன் தான் அசுபகாரகன். 11 தவறான வழிகளில் தடம் ஈட்டுபவன். இப்ப சொன்னக்கூடிய கணக்குல ஒரு ஆண் பெண்ணுடைய உணர்வுகள், அவங்களுடைய ஸ்பரிசம், அவங்களுடைய கற்பு, அவங்க சம்பந்தப்பட்ட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம், ஊழ்வினை கர்மா எல்லாத்துக்குமே இந்த சுக்கிர பகவானுடைய கணக்கு வருது.